கண்ணா லட்டு தின்ன ஆசையா, அதுக்கப்புறமா வாலிபராஜா ஆகிய திரைப்படங்களை நடிச்சவர் சேது. அவர் பாத்தீங்க அப்படின்னா இப்போ 50-50 ஆளுக்கு பாதி அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம போய் எட்டி பார்த்தோம். அப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அங்க இருந்தவங்கள்ட்ட எல்லாம் அப்படியே மைக்க கொடுத்து, சார் எப்படி சார் போயிட்டு இருக்கு படம் அப்படின்னு கேட்கும் போது சேது, ஜான் விஜய், அதுக்கப்புறமா மொட்டா ராஜேந்தர் அவங்க எல்லாம் மைக்க பிடிச்சி படம் எப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்றத பேசினாங்க. வாங்க அவங்க என்ன பேசினாங்க அப்படின்றத கேட்கலாம். இந்த படத்துல ஹீரோயின் பார்த்தா எனக்கு ஒண்ணுதான். பட் ஆனா பொண்ணுங்க என்ன லவ் பண்ற மாதிரி மொத்தம் 3 பொண்ணுங்க. சோ இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போயிட்டு இருக்கு படத்துக்கு படம். இல்ல வீட்டுல அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் கதை சொன்னாதானே அவங்க எதுவும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு கதை தெரியாது. ராஜேந்திரன் பேசுறேன். இப்போது நடந்து கொண்டிருக்கிற படம் ஆளுக்கு 10 படத்துல எனக்கு ஒரு சிறப்பான ஒரு கேரக்டர் கொடுத்திருக்கிறார் டைரக்டர் கிருஷ்ணன் அவர்கள். நான் இதுவரை எந்த படத்துல இந்த மாதிரி கேரக்டர் ஏற்றி நடிச்சதில்லை. இப்போ நடிச்சிட்டு இருக்கிறேன். இதுல குழந்தை பிரதம் சொல்லிட்டு ஒரு 3 பேர் அண்ணன் தம்பிங்க. அதில் நான் பெரிய அண்ணன், ஜான் விஜய் 2வது தம்பி, யோகி பாபு 3வது தம்பி. இப்படி ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணிட்டு இருக்கிறோம். இது காமெடியோ வில்லன்தனமான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. 3 பேருமே சிறப்பா சந்தோஷமா டைரக்டர் சொல்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். நிச்சயம் அந்த படம் நல்ல வெற்றி பெறும். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ரசிகர்கள் அவங்களுக்கு ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே தேவை. உங்களுக்கு என்ன தோணுது? சின்ன வயசுல கிடைச்ச ஆப்ல இன்னும் காலத்துல தொங்க விட்டுருக்கேனே, அந்த அளவுக்கு குழந்தைங்கன்னா என் அண்ணன் அவர் முகத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்படியே பால்வடி முகம், பச்சை குழந்தை, வேற யாரும் இல்ல, நம்ம மொட்டை ராஜேந்திரன் அண்ணன். என் தம்பி யோகி பி, அவன் டூட், அவனுக்கு பொண்ணு பார்க்க தான் நாங்க வந்திருக்கோம். அந்த பாப்பாவை திருப்பி காட்டுங்க, அங்க பாருங்க, அந்த பாப்பாவை தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். அந்த பாப்பாவை நாங்க 3 பேரை சார்ந்து பார்க்க வந்தோம். ஆனா எங்க யோபி பிக்காக பார்க்க வந்திருக்கோம். இந்த மாதிரி 3 குழந்தைங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு குழந்தைக்காக வந்திருக்கோமே அப்படின்னா இந்த படம் எவ்வளவு குழந்தைத்தனமா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். குழந்தைங்களெல்லாம் கூட்டு வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க.